எல்லிஸ் ஆர். டங்கன் அவர்கள் 11ஆம் தேதி மே மாதம் 1909ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் ஒன்றான ஓஹையோ என்ற மாநிலத்தில் பெரிய ஏரிகள் நிறைந்த ஒரு பகுதியான பார்டன் என்ற ஊரில் பிறந்தவர். அமெரிக்காவை சேர்ந்த இவர் சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் ஊமை படமாக இருந்து பேசும் படமாக மாற்றமடைந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருந்து தமிழகத்திற்கு வந்தவர். பல தமிழ் திரைப்படங்களை இயக்கிய ஓர் அமெரிக்கர். ஒரு திரைப்படம் இவ்வாறு எடுக்கப்பட வேண்டும் என்பதை ஓர் அமெரிக்கராக இருந்து தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் என்றே சொல்லலாம். 1935ஆம் ஆண்டு தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கிய டங்கன் 1950ஆம் ஆண்டு வரை இங்கே 13 திரைப்படங்களை இயக்கியிருந்தார். புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அறிமுகமான சதிலீலாவதி என்ற திரைப்படத்தை 1936ஆம் ஆண்டு இயக்கினார். இவருடைய திரைப்படத்தில்தான் டி.எஸ். பாலையா, என்.எஸ். கிருஷ்ணன், என் நம்பியார் போன்ற வியக்கத்தகு சாதனைகள் புரிந்த நடிகர்களை அறிமுகப்படுத்தினார். தனது பள்ளிப் பருவத்திலேயே இதழ் ஒன்றைத் தொடங்கி தான் கல்வி பயின்ற செயின்ட் கிளார்ஸ்வில் உயர்நிலைப் பள்ளியின் ஆண்டு இறுதி விழா மலரை அவரே தயார் செய்தார். மேல்நிலை பள்ளிக் கல்வியை முடித்த பிறகு தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்டிருந்த திரைப்படத்துறை சார்ந்த படிப்பில் இயக்கம் சார்ந்த பிரிவில் சேர்ந்தார். கல்லூரியில் டங்கனுடன் மாணிக் லால் டாண்டன் என்ற இந்திய மாணவர் படித்தார். டாண்டனின் குடும்பம் இந்தியாவில் திரைப்படங்களை தயாரிக்க திட்டமிட்டிருந்தது. இந்திய திரைப்படங்களை தயாரிக்க மேற்கத்திய தொழில்நுட்ப வல்லுநர்களை பயன்படுத்த விரும்பிய மாணிக் லால் டாண்டன் தனது கல்லூரி நண்பர்களாகிய டங்கனையும் மைக்கேல் ஓர்மலேவையும் தன்னுடன் இந்தியா வரும்படி அழைத்தார். 1935ஆம் ஆண்டு டங்கன் டாண்டனின் அழைப்பை ஏற்று இந்தியா வந்தார். அப்போது மாணிக்லால் டாண்டன் கல்கத்தாவில் நந்தனார் என்ற படத்தை இயக்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு உதவியாளராகச் சேர்ந்த டங்கன் அப்படத்தின் சில காட்சிகளையும் இயக்கினார். 1935ஆம் ஆண்டு வெளிவந்த நந்தனார் என்ற திரைப்படத்தில் முதலாக கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் ₹1,00,000 சம்பளம் வாங்கிக் கொண்டு நந்தனாராக ஆண் வேடத்தில் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது என். மருதாசலம் செட்டியார் என்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் தனது அடுத்த படத்தை இயக்கித் தரும்படி டாண்டனிடம் கேட்டார். நந்தனார் படப்பிடிப்பு முடியவில்லை என்பதால் தனது அமெரிக்க நண்பரை இயக்குனராக்கிக் கொள்ளும்படி டாண்டன் பரிந்துரைத்தார். மாணிக் லால் டாண்டன் பரிந்துரையின் பேரில் எல்லீஸ் ஆர். டங்கன் அவர்கள் என். மருதாச்சலம் செட்டியார் தயாரித்த சதிலீலாவதி படத்தின் இயக்குனராக அறிமுகமானார். இந்த திரைப்படத்தில்தான் புரட்சி நடிகர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானார். படம் நன்றாக ஓடியதைத் தொடர்ந்து டங்கனுக்கு பல திரைப்பட வாய்ப்புகள் வந்தன. எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்கள் நடித்த அம்பிகாபதி என்ற திரைப்படத்தை 1937ஆம் ஆண்டு இயக்கினார். இதில் எம்.கே. தியாகராஜ பாகவதர், எம்.ஆர். சந்தானலட்சுமி, செருகுளத்தூர் சாமா, டி.எஸ். பாலையா, என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம் மற்றும் பி.ஜி. வெங்கடேசன் ஆகியோர் நடித்துள்ளனர். அம்பிகாபதி சுதந்திரத்திற்கு முந்தைய தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அம்பிகாபதி பட வெற்றியைத் தொடர்ந்து 1940ஆம் ஆண்டு சகுந்தலை என்ற படமும் இவரது இயக்கத்தில் வெற்றி பெற்றது. எல்லீசா டங்கனுக்கு தமிழ் மொழி தெரியாவிட்டாலும் தனது ஆங்கிலம் அறிந்த இந்திய உதவியாளர்களின் மூலம் நடிகர்களிடமும் தொழிற்கலைஞர்களோடும் டங்கனால் எளிதாக உரையாட முடிந்தது. 2ஆம் உலகப் போரின் போது ஆங்கிலேய அரசாங்க கொள்கைகளை பரப்பும் சில படங்களையும் இயக்கினார். இவர் இயக்கிய சதிலீலாவதி திரைப்படம் எடுக்கப்பட்ட விதம் பற்றி எடுக்கப்பட்ட குறும்படம் 1936ஆம் ஆண்டு வெளிவந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதை ஆண்டிலேயே மகாராஜபுரம் கிருஷ்ணமூர்த்தி நடிப்பில் உருவான சீமந்தனி என்ற திரைப்படத்தை இயக்கினார். இந்த படத்தில் முதல் தமிழ் நடிகையான 1916ஆம் ஆண்டு வெளிவந்த கீசகவதம் என்ற திரைப்படத்தில் நடித்த டி.பி. ராஜலட்சுமி அவர்கள் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
1936ஆம் ஆண்டிலேயே வெளிவந்த இரு சகோதரர்கள் என்ற திரைப்படம் அன்றைய நாடக மற்றும் சுதந்திர போராட்ட நாடகங்களில் நடித்த புகழ்பெற்ற கே. கேசவன் என்பவரை வைத்து கதாநாயகனாக தயாரிக்கப்பட்ட படம். இதில் டி.எஸ். பாலையாகவும் நடித்திருந்தார். குடும்ப ஒற்றுமையின் மூலம் தேச ஒற்றுமை, மதுவிலக்கு பரப்புரை, அன்றைய ஆட்சிக் காலத்தின் வேலையில்லா திண்டாட்டம் முதலியவற்றை முன்னிறுத்திய திரைக்கதையை கொண்டது இரு சகோதரர்கள். இந்த திரைப்படத்தில் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் தாசி பெண், ஜோதிமலர் அல்லது தும்பை மகாத்மியம் என்ற 3 பெயர்களில் படத்தலைப்பை கொண்டு 1943ஆம் ஆண்டில் வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். இந்த திரைப்படத்தில் டான்சிங் கேரல் என்ற ஆங்கில தலைப்புடனும் வெளியானது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தை எல்லிஸ் ஆர். டங்கன் இயக்கியிருந்தார். இதில் டி.ஆர். மகாலிங்கம், எம்.ஜி.ஆர். மற்றும் பலரும் நடித்திருந்தனர். அதன் பிறகு எம்.எஸ். சுப்புலட்சுமியின் நடிப்பில் டங்கன் இயக்கிய மீரா என்ற திரைப்படம் 1945ஆம் ஆண்டு வெளிவந்தது. அந்த திரைப்படம் அடைந்த வெற்றியை தொடர்ந்து அதே படத்தை 1947ஆம் ஆண்டு இந்தியிலும் இயக்கினார். புதிய ஒளி உத்திமுறைகள், நவீன ஒப்பனை முறை, நெருக்கமான காதல் காட்சிகள் ஆகியவை டங்கன் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய சில மாற்றங்கள் ஆகும். அக்காலத்தில் இவரது நெருக்கமான காதல் காட்சிகள் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. அமெரிக்க கலாச்சாரத்தை தமிழகத்தில் பரப்புகிறார் என்று சிலர் குறை கூறவும் செய்தனர். டங்கன் இயக்கிய கடைசி தமிழ் படம் மந்திரிகுமாரி என்ற இந்த திரைப்படம்தான் அசைக்க முடியாத கதாநாயகனாக எம்.ஜி. ராமச்சந்திரனை உருவாக்கியது என்றால் அது மிகையல்ல. 1950ஆம் ஆண்டு டங்கன் அமெரிக்கா திரும்பினார். டங்கன் 1958ஆம் ஆண்டு மேற்கு விர்ஜீனியா மாநிலத்தில் வீலின் என்ற ஊரில் குடியேறினார். எல்லிஸ் டங்கன் புரொடக்ஷன்ஸ் என்ற பெயரில் பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கினார். இந்தியாவில் படப்பிடிப்பு நடத்திய அமெரிக்க படங்களுக்கு ஆலோசகராக பணியாற்றினார். 30 ஆண்டுகள் டியூக் கோல்பர்க் என்ற ஹாலிவுட் தயாரிப்பாளருக்காக செய்தி படங்களை தயாரித்தார். 90களின் ஆரம்பத்தில் அவர் தமிழ்நாடு வந்தபோது அவருக்கு தமிழ் திரையுலகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது தன்னுடைய சொந்த பிரச்சனையில் ஏற்பட்ட பண இழப்பு காரணமாக அன்றைய முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவி ஜெயலலிதாவிடம் உதவிகள் கேட்டு எல்லிஸ் அவர்கள் தமிழகத்தில் இழந்த சொத்துக்களை மீட்டார் என்பது வரலாறு. அவர் தனது திரையுலக அனுபவங்களை தொகுத்து அ கைட் டு அட்வென்ச்சர் என்ற தலைப்பில் சுயசரிதையாக எழுதியுள்ளார். இத்தகைய சாதனை மிக்க மனிதர் 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி மேற்கு வெர்ஜீனியாவில் வீலிங் என்ற பகுதியில் உள்ள தனது குடியிருப்பில் 92 வயதில் காலமானார். அவரது மனைவியின் பெயர் எலைன் டங்கன். எங்கோ அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒன்றான ஒரு சிற்றூரில் பிறந்தவர். கடல் கடந்து கண்டம் கடந்து இந்திய திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகி இந்திய கலாச்சாரம், பண்பாடு, மொழி ஆகியவற்றுக்கு இடையே தமிழ் மற்றும் இந்தி மொழி திரைப்படங்களை உருவாக்கி கொடுத்து திரைத்துறையின் அபரிமிதமான வளர்ச்சிக்கு பெரிதும் வித்திட்டவர் எல்லிஸ் ஆர். டங்கன் என்றால் அது மிகையல்ல.